மக்களே நம்ம இப்போ அகிலேஷ் வீட்டுக்கு இந்த ஃபேமிலிக்கு வந்து 2 குடம் விளக்கமாறு, இது வந்து சொம்பு குடிடா, சொம்பு, குடம்புடி, பொறவு, அவங்களுக்கு சாப்பிட்ற பிளேட்டு, நமக்கு ஒரு பெரிய பக்கெட்டு, இந்த பக்கெட்டு, அப்புறம் ஒரு ஃபேனு, அப்புறம் ஒரு பாய், பாத்ரூம் ஒரு ப்ரஷ் இதை எடுத்து கொடுத்துருக்கோம். இதுக்கு மேல ஒரு டிவி கேட்டிருக்கோம். அப்புறம் இவங்களுக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு பிரான்ஸ்ல இருந்து ஒரு சார் வந்து டிவியும் இந்த போனுக்கு செகண்ட் ஃப்ளோர் டச் போன் இவங்களை பார்த்து பேசுறதுக்கு படிப்பு செலவுக்கு மாசம் மாசம் வாடகை அந்த பிரான்ஸ்ல உள்ள சார் வந்து ஏத்துக்கிறாரு. எங்க சொந்த பந்தம் யாருமே ஹெல்ப் பண்ணல. அஞ்சு அக்கா, கௌசி அக்கா, வெளிநாட்டுல இருந்து ஒரு சார் மக்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு பண்ணிருக்காங்களாடா சொந்த பந்தம்? சொல்லு. உனக்கு இப்ப ஹாப்பியா இருக்கா? வெளிநாட்டுல உள்ள சார் மேல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி. நல்லா படிக்கணும். நன்றி சொன்ன நன்றி வெறும் வார்த்தை தான், ஒழுக்கமா இருக்கணும். சரியா? நன்றி மக்களே. மக்களே இது எடுத்த கடை பாத்துக்கிடுங்க. இவ அம்மையா போய் எல்லாருக்கும் 4 பிரஷ், அப்புறம் பிள்ளைகள் வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கேட்டா வாங்கி கொடுத்தாச்சு. பொறவு பாத்திரங்கள் இருக்கு, இது அப்புறம் இது கூட பாத்திரம் சோப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்களே. எதை நம்மளால முடிஞ்சு வாங்கி கொடுத்துருக்கோம். இது வீட்டுக்கு எழுத்த மாதிரி, இதை பத்தி வீடுங்கன்னு இருக்கு. பொறவு எழுத்த மாதிரி கடை எதனால நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். ஹவுஸ் ஓனர்ட்ட பணம் கொடுத்த போட்டோ. வணக்கம் உறவுகளே, நான் இப்ப நாகர்கோயில இருந்து இவங்களுக்கு ஒரு பிரான்ஸ்ல இருந்து ஒரு சார் வந்து போன் வாங்கி தாங்கன்னு சொல்லி பணம் கொடுத்திருந்தாரு. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், உடனே வாங்கி தரேன் தான் சொன்னேன். ஆனா அன்னைக்கு சூழல் என்னால வாங்கி தர முடியல. ஆலங்குளத்துல ஒரு செல்லு கடையா ஏறி இறங்கினேன். நீங்க கொடுத்த பணத்துல என்னால செல்லு அங்க வாங்க முடியல. எல்லாம் சைனா பீஸ் அந்த மாதிரி நல்லா இல்லாத போனா இருந்துச்சு. அப்புறம் என் வீட்டுக்கார சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் வந்து போன் முக்கிய கண்டிஷன்ல இருந்ததுனால அவங்கள்ட்ட நல்ல கண்டிஷன் வந்து புது போன் மாதிரி தான் இருக்கும். இது அவங்க வாங்கி ஒரு வருஷம் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல கண்டிஷன்ல உங்க போன் தான் சார் நான் வாங்கி நீங்க கொடுத்த அமௌண்ட்ல கரெக்டா மேல ஒரு 500 ரூபாய் போட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். தாங்கக்கா சார்ஜரு, டெம்பர் கிளாஸ் மாத்திருக்கு. போன எப்படி இந்த புதுசா இருக்கா பழசா இருக்கா? புதுசா தான் இருக்கு. சரியா? சார் வந்து உடனே கொடுக்கணும் போச்சுக்கிட்டாரு. உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார், நீங்களும் மன்னிச்சிருங்க. அப்புறம் இவங்களுக்கு வீடு கேட்டு உங்ககிட்ட உதவி கேட்டது நிறைய பேர் உதவி பண்ணீங்க. யாராவது எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னு படிக்காம இருக்கேன், அதையும் படிச்சு போட்டுறேன். இவங்க என்ன 2 பிள்ளைகள் ஸ்கூல் போயிடுச்சு. இவங்க மட்டும் தான் 5 வீட்டுல இருக்காங்க, நல்லா கூட்டு வந்துட்டேன். இவங்களுக்கு உதவி செஞ்ச அனைத்து குடும்பத்துக்கு நல்லது. அதுலயும் இந்த பிரான்ஸ்ல உள்ள ஐயா வந்து மாசம் மாசம் இவங்க வீட்டு வாடகையை நானே ஏத்துக்கிறேன்னு அந்த தெய்வம் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பணம் கொடுத்த உறவுகளுக்கும் இந்த பிரான்ஸ்ல இருந்து அந்த ஐயா வந்து வீட்டு வாடகையை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி போன் வாங்கி தர சொல்லி நான் நேரடியா அவங்ககிட்ட கம்யூனிகேஷன்ல இருக்கணும். அவங்களுக்கு என்னென்ன தேவை, படிப்பு சம்பந்தமா என்ன தேவையோ அதை நான் ஏத்துக்கிறேன், நேரடியா அவங்கள்ட்ட நான் பேசணும் அப்படின்றதுனால அவரே போன் வாங்கி கொடுத்துருக்காரு. அவங்கள்ட்ட நேரா பேசணும்னு. அதனால அவங்க ப்ரூஃப்ல தான் சிம் கார்டு வாங்கி கொடுக்கணுங்கிறதுனால ஐயா அவங்க ப்ரூஃப்ல சிம் வாங்கி போட சொல்லியிருக்கேன். ஆனா இந்த போனை நான் இவங்கள்ட்ட கொடுக்க மாட்டேன். ஏன்னா 10வது படிக்கிற பையன் இருக்கான், போன்ல தப்பான படம் பார்த்து ரொம்ப போயிடும். அப்புறம் அந்த போனை போட்டு அவங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பழக்கம் வந்து போனுக்கு உடச்சிருவாரு, அடகு வச்சு வித்து குடிச்சிருவாரு. அதனால இதை ஹவுஸ் ஓனர் இந்த வீடு குடியிருக்க ஹவுஸ் ஓனர் தான் கொடுப்பேன். அதை போடவே இதை லிங்க் பண்றேன். அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுக்கு பொருள் வாங்கி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு போன் வாங்கி கொடுத்த அவங்களுக்கும் நன்றி. வீட்டு வாடகைக்கு 10ஆம் தேதி ஆயிட்டு வீட்டு வாடகை கொடுக்கலாம். ஹவுஸ் ஓனர் கேட்காது. வீட்டு வாடகைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வீட்டு வாடகை கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க ஐயா. முடியலன்னா கூட கொஞ்சம் முன்னக்கூட்டியே சொல்லிருந்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். திடீர்னு ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணி சொல்றாரு. பண உதவி பண்ணவங்களுக்கும் சரி, இந்த பிரான்ஸ்ல உள்ள ஐயாவுக்கும் சரி கோடான கோடி நன்றிங்க. இவ்வளவும் நீங்க பண உதவி கொடுத்ததுனாலதான் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வீடு புடிச்சு கொடுத்து எல்லாம் பண்ணிருக்கு. அதனால உங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றி.